இது 8 மணி மேஜிக் கேளுங்க. தன்னோட கணவனை குழந்தை பருவத்துல அரவணைச்சுக்கிற தருணம் எல்லா பெண்களுக்குமே கிடைச்சிடாது. நம்ம டெய்ஸிக்கு கிடைச்சது எப்படி தெரியுமா? 80 வயசு தோற்றமுள்ள ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அம்மா பிரசவத்துல இறந்துடுறாங்க. அப்பா இனிமேல் பாத்துக்க முடியாதுன்னு ஆஃப்னேஜ்ல விட்டுட்டு போயிடுறாரு. அங்க இருக்க குயினி தான் ரொம்பவே ஆசையா பாசமா வளர்க்குறாங்க. பெஞ்சமினும் பேரும் வைக்கிறாங்க. இப்படியே நாட்கள் உருண்டோடிக்கிட்டே இருக்கு. இப்போ பெஞ்சமினுக்கு 9 வயசு ஆயிடுச்சு. ரொம்ப நாள் அப்புறமா பாட்டிய பாக்கிறதுக்காக டெய்ஸி ஆஃப்னேஜுக்குள்ள வரா. இப்பதான் முதல் முறையா பெஞ்சமினை பாக்குறா. ஏதோ ஒரு கனெக்ஷன், பேசுறாங்க, பழகுறாங்க, ரொம்பவே பிடிச்சிருது. 2 பேருக்கும் ஒரே வயசுன்றனால ஈஸியாவும் கனெக்ட் ஆயிருது. 2 பேரும் ஊர் சுத்துறாங்க. நைட்டு 12 மணிக்கு கப்பல்ல ஒன்னா ஆணு கத்திக்கிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து தன்னோட பாட்டி பாத்துறா. பெஞ்சமினை கூட்டு செம்ம தட்டு. வயசுக்கேத்த வேலையா செய்யற சின்ன பொண்ணை கூட்டிட்டு தெரியறேன்னு சொல்லிட்டு அவருக்கும் வயசுக்கேத்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது. ஆனா தன்னோட உடல் தோற்றம் எதுவுமே செய்ய விடாம தடுத்துக்கிட்டு இருக்குன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி உடஞ்சு போயிடுறாரு. உடம்புலயும் கொஞ்சம் தெம்பு வருது, இளமை திரும்புது. இனிமேல் இங்க இருக்க கூடாது, வெளியே போய் வேலை செய்யணும்னு கிளம்புறாரு. டெய்ஸி மறக்காம கடிதம் போடுங்கன்னு சொல்றா. இப்படியே தனிமையில நாட்கள் ஓடுது. இப்ப அவருக்கு 30 வயசு. டெய்ஸிய பாக்கணும்னு ஆசைப்பட்டு போறாரு. போய் திருமணம் செஞ்சுக்கிறாரு. அழகான ஒரு பெண் குழந்தை ஒண்ணு பிறக்குது. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, அவருக்கு வயசு கம்மியாகிட்டே இருக்கு. தன்னோட மனைவிக்கு வயசு கூட போய்கிட்டே இருக்கு. அந்த கிழவன் தோற்றத்தையே நான் இருந்திருக்க கூடாதா? எனக்கு ஏன் சரியான நேரத்துல சரியான விஷயம் எதுவுமே கிடைக்கலன்னு ரொம்பவே வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. தன்னோட மனைவிக்கும் குழந்தைக்கும் தன்னோட சொத்து பத்தி எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாரு. அவனுக்கு 10 வயசு. சுத்தமா ஞாபகம் இல்ல தன்னோட மனைவிய கூட. போலீஸ்லாம் வந்து வீட்லயே வர்றாங்க. திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு ஒரு அம்மா போல தன்னோட கணவனை வளர்க்குறா. கை குழந்தையா இருக்கிற தருணத்துல தன்னோட மனைவிய பார்த்தபடியே அந்த குழந்தை இறந்துருது.